தளபதினா ஒன் அண்ட் ஒன்லி. இங்க மு க வந்து ஸ்டாலின். ஆ? மு க ஸ்டாலின் தளபதிலாம் ஏங்க அவர்லாம் வந்து தளபதின்னு சும்மா என்ன சொல்றது போர் தளபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டவங்க. இளைய தளபதிங்கிறப்ப சரவணனுக்கு தான் இளைய தளபதி இது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது அடுத்தவங்க பேரெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம். ஆமா, அடுத்தவங்க பேர் தானே வச்சிருக்கீங்க. இப்போ கட்சியில வந்து பாத்தீங்கன்னா தளபதி அப்படின்னா அது முதல்வர் மு க ஸ்டாலின் தான். அவருடைய பட்டத்தையே திருடி வச்சுக்கிட்டு இளைய தளபதி நீங்க இப்ப தளபதின்றீங்க. அதான் கேக்குறேன். திருட்டு பட்டம் தானே வச்சுருக்கீங்க. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சார், உண்மையை திருட்டு சொல்றேன். பட்டம் கொடுக்கறதுக்கு என்ன எதை திருடுங்க? இல்ல மு க ஸ்டாலின் கிட்ட இருந்த தளபதி அப்படின்ற பட்டம் அவருக்கு எப்படிங்க தளபதி பேர் வச்சான்? அது எவங்க அப்ப வச்சான் இருக்குது சார். அது அப்பையில இருந்துங்கிறப்ப எவன் தளபதினா பொதுவா தளபதினா போர் சூழல்ல தளபதி அப்படின்னு ஒரு அரசனுக்கு கீழே அடுத்தாப்புல போர் வழி நடத்துறவங்க தான் தளபதி. திமுகல இருக்கிற ஒரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாரும் வந்து உடன்பிறப்புகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அது அப்ப பண்ணாங்கல்ல, அது பழசாயிடுச்சுல. அவருக்கு இருக்க பழைய பேர் தானே. அடுத்தாப்புல புதிய பேர்னா ஒரு புதிய தளபதினா எங்கால் தானே. அப்ப அவரும் பழசாயிடுவாரு விஜயம். ஏங்க இது என்னங்க கேள்வி ரொம்ப இதா இருக்குது. ஒரு விஷயங்க பிறந்தவன் எல்லாருமே ஒரு காலத்துல செத்து தானே போவான். கண்டிப்பா. அப்புறம் ஏன் அவன் சாவானா அப்படின்னு கேக்குறது மாதிரி இருக்காது. அவரும் பழசாயிருவாருன்னா இல்ல நீங்க அப்படி சொன்னீங்களே முன்னாடி, அதுக்காக சொன்னேன்.